அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோல சர்க்கரை நோய்னா என்ன? சர்க்கரை நோய் எப்படி வருது? இன்சுலின்னா என்ன? அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோல சர்க்கரை நோய் வர்றதுக்கான காரணம் என்ன? அதோட அறிகுறி எப்படி இருக்கும்? சர்க்கரை நோய் இருக்கிறவங்க என்ன சாப்பிடணும்? என்ன சாப்பிடக்கூடாதுன்னு பார்க்கலாம். முதல்ல சர்க்கரை நோய் வர்றதுக்கான காரணம் ஜெனடிக்ஸ். அதாவது மரபு வழியா வரும். நம்ம அம்மா, அப்பாக்கு சர்க்கரை நோய் இருந்தா, கண்டிப்பா நமக்கும் வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு முன்னாடியே நம்ம உணவு பழக்கவழக்கங்கள்ல கொஞ்சம் மாற்றங்கள் நம்ம ஏற்படுத்திக்கிட்டா, அது வரத தடுக்கலாம். அடுத்து இன்சுலின் குறைபாட்டால வரும். கர்ப்ப காலத்துல ஒரு கர்ப்பிணிக்கு அவங்களோட ரத்தத்துல சர்க்கரையின் அளவு அதிகமாவே இருக்குங்க. அது அந்த சமயம் அவங்க கரெக்ட்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலன்னா, குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் அது வாழ்வியல் சர்க்கரை நோயா மாறிடும். அடுத்து நம்ம உணவு பழக்கவழக்கங்கள். மாவு சத்து இருக்கிற உணவு அதிகமா சாப்பிடுறது, எண்ணெய் பலகாரம் அதிகமா சாப்பிடுறது, காஃபி அடிக்கடி அதிகமா குடிக்கிறது, மதுப்பழக்கம், நார்ச்சத்து, நீர் சத்து இருக்கிற உணவுகள கம்மியா சாப்பிடுறது. இதெல்லாம் என்ன பண்ணும்னா, உடல் எடையையும் அதிகரித்து சர்க்கரை நோயை உருவாக்கும். அடுத்து சர்க்கரை நோய் இருக்கிறதுக்கான அறிகுறி என்னன்னா, அடிக்கடி யூரின் வரும், இரவு நேரங்களில் அடிக்கடி சிறுநீர் கழித்தல், அதிகப்படியான தாகம், பசி, மயக்கம், உடல் சோர்வு, உடல் எடை குறைதல். இதெல்லாம் நாம்பளா உணரக்கூடிய அறிகுறிகள். பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட்ட வச்சு எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, ரத்தத்துல சர்க்கரையின் அளவு 80ல இருந்து 120 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டருக்கு மேல இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குதுன்னு அர்த்தம். யூரின் டெஸ்ட்ல எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, யூரின்ல குளுக்கோஸோட அளவு அதிகமா இருந்துச்சுன்னா, இங்க குளுக்கோஸ் அப்படின்றதும் ஒரு வகையான சர்க்கரை தான். அடுத்து யூரின்ல அதிகப்படியான பொட்டாசியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் அப்படின்ற தாது சத்துக்கள் வெளியேறும். இத வச்சும் சர்க்கரை நோய் இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிப்பாங்க. வாங்க அடுத்து என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு பார்க்கலாம். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க ராகி, ஓட்ஸ், ராகி சேமியா, அவல், கோதுமை, பீன்ஸ், பச்சை பயிறு, சோளக்கருது, மூக்கடலை, பட்டாணி, துவரம்பருப்பு இதெல்லாம் எடுத்துக்கலாம். அடுத்து காய்கறிகள்ல சுண்டைக்காய், வெண்டைக்காய், வாழைத்தண்டு, பாகற்காய், புடலங்காய், அவரைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், நெல்லிக்காய், கோவக்காய், காலிஃப்ளவர் இதெல்லாம் சாப்பிடலாம். கீரை வகைகள்ல வெந்தயக்கீரை, முள்ளங்கி கீரை, வெங்காயத்தண்டு, மிளகு தக்காளி கீரை, சிறுகீரை, தாமரை தண்டு, முருங்கைக்கீரை, தண்டுக்கீரை, பாலாக்கீரை இதெல்லாம் சாப்பிடலாம். அடுத்து மாமிச வகைகள்ல மீன், நாட்டுக்கோழி, முட்டையின் வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிடலாம். அடுத்து மோர், பால்லாம் சாப்பிடலாம். அடுத்து என்னெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தோம்னா, அதிகப்படியா அரிசி, அதாவது அதிகப்படியா சாதம் சாப்பிடக்கூடாது. பாஸ்தா வகைகள், பேக்கரி ஐட்டங்கள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்புறம் கிழங்கு வகைகள்ல உருளைக்கிழங்கு, வேர்க்கிழங்கு, முள்ளங்கி, சேப்பங்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஃப்ரூட் ஜூஸஸ் அதாவது பழச்சாறுல பார்த்தோம்னா, ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்ச் ஜூஸ், திராட்சை ஜூஸ், மாதுளப்பழம் ஜூஸ், இளநீர் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அடுத்து அசைவத்துல ஆட்டிறைச்சி, மாட்டிறைச்சி, பன்றி இறைச்சி, பழ வகைகள்ல வாழைப்பழம், சப்போட்டா, கொய்யாப்பழம், மாம்பழம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இத தவிர வேற என்னெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா, தயிர். ஏங்க தயிர் நல்லது தானேங்கன்னு கேட்டீங்கன்னா, தயிர்லயுமே ஒரு வகையான சர்க்கரை பிரசன்ட் ஆயிருக்கு. அது பேரு லாக்டோஸ்ன்னு சொல்லுவோம். அதனால நம்ம தயிரும் எடுத்துக்க கூடாது. அப்படி எடுத்துக்கணும்னாலும் அளவா எடுத்துக்கலாம். அடுத்து கருவாடு, அப்பளம், வத்தல், வடகம், ஊறுகாய் இது எல்லாமே தவிர்க்கிறது நல்லது. அப்போ சுகர் வந்தா என்னால எனக்கு புடிச்சது எதுவுமே சாப்பிட முடியாதான்னு கேட்டீங்கன்னா, சாப்பிடுங்க. ஆனா அளவா சாப்பிடுங்க. சப்பாத்தி சாப்பிட சொல்லிட்டாங்கன்றதுக்கோசரம் எவ்வளோ வேணா சாப்பிடலாம்னு இல்லைங்க. 2 சப்பாத்திக்கு மேல சாப்பிட்டாலுமே நம்ம ரத்தத்துல சுகரோட அளவு அதிகமாகும். பால் குடிக்க சொல்லியிருக்காங்க. பால் நல்லது தானே அப்படின்னு கேட்டாலுமே, அளவு பொறுத்து தாங்க இருக்குது. அளவுக்கு மீறி சாப்பிட்டால் எதுவுமே நஞ்சா தான் மாறும். என்ன சாப்பிடுறோன்றத தாண்டி, எவ்ளோ சாப்பிடுறோம் அப்படின்னு தான் முக்கியம். ஒரு சாதாரண நபருக்கு புரியும்படி சொல்லியிருக்கேன். இன்னும் ரொம்ப ஆழமா சொல்ல ஆரம்பிச்சா, ஸ்டூடண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி ரொம்ப குழம்பி போயிடுவீங்க. இப்ப சொன்னது எல்லாம் பொதுவா சர்க்கரை நோயாளிகளுக்கான தகவல். இதுல இன்னும் நோயாளியோட உடல் எடைக்கு ஏற்ற மாதிரி எவ்ளோ சாப்பிடணும், இன்சுலின் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறவங்க எப்படி சாப்பிடணும், இத பத்திலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தாலுமே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல எந்தெந்த உணவுல நார் சத்தும், நீர் சத்தும் அதிகமா இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நன்றி!